Hi friends, நான் தான் உங்கள் ஆண்டனி ஸ்பார்க் டிவி சொல்யூஷன்லேருந்து பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோ போட்டு, சரி அதான் இப்போ ஒரு அப்டேட் கொடுக்கலான்ட்டு. இப்போ கரண்ட்டாக எல்லா மனசுலையும் ஓடிட்டு இருக்கிறது என்னென்னா, சோலார் ரிலேட்டடாக கவர்மெண்ட் வந்து ஆன் கிரிட்டுக்கு சப்சிடி கொடுத்துருக்காங்களே, எப்படி சப்சிடி கிளைம் பண்ணுறது, சப்சிடி உண்மையில் வருதா இல்லையா, என்ன ப்ரொசீஜர், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, உண்மையிலேயே நமக்கு பெனிஃபிட்டா, என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் கிளியர் கட்டாக நான் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சில ஆன்சர்ஸ் நான் சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பார்க் டிவி சொல்யூஷன்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்சிடி உண்மையிலேயே சப்சிடி ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, அது அவங்கவுங்க ப்ரிஃபரன்ஸை பொறுத்தது தான். சப்சிடி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எடுத்த உடனே நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணி கவர்மெண்ட்லேருந்து மறுபடியும் சப்சிடி ரீக்ளைம் பண்ணணும், அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் கிடையாது. பே பண்ணும்போது சரி எக்ஸாம்பிள் 1 lakh ஆகுது அப்படின்னா நீங்கள் பேமெண்ட்டே 40% போக மீதி 60,000 தான் பே பண்ணுவீங்க. அதனால் கஸ்டமருக்கு ஒரு ஹேசில் ஃப்ரீயான ஒரு கிளைம் தான் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சப்சிடியில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி ப்ரைஸிங் வருது, என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நான் கொஞ்சம் சொல்கிறேன். இப்போ கரண்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கிளியர் கட்டாக ஃபைனல் பண்ணல, பட் அப்ராக்சிமேட் ப்ரைஸிங் இதுதான் வரும் உங்களுக்கு. 1 கிலோவாட்லேருந்து 10 கிலோவாட் வரைக்கும் ஆன் கிரிட்டில் வந்து சப்சிடியோட டொமஸ்டிக் மட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 1 கிலோவாட்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 73,686 ருபீஸ் வருது. ஓகேங்களா, இதில் வந்து எம்என்ஆர்இ சப்சிடி மட்டுமே 21,359. ஸோ ஆக்சுவலாக கஸ்டமர் பே பண்ண போகிற ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 52,327 வரும். இது வந்து 1 கிலோவாட்டு. மோஸ்ட் ப்ராபப்ளி 1 கிலோவாட் யாருமே உங்களுக்கு பண்ணி தர மாட்டாங்க, ஏன்னா வந்து 1 கிலோவாட்டில் பெரிய யூசேஜ் கிடையாது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 கிலோவாட்லேருந்து 10 கிலோவாட் வரைக்குமே எல்லா இதுலேயுமே போடுவாங்க. ஓகேங்களா, நான் இதோட ப்ரைஸ் லிஸ்ட் வேணாலும் நான் வீடியோவில் ஆட் பண்ண சொல்கிறேன். 2 கிலோவாட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,34,000 நியர்பை வரும். உங்களுக்கு பே பண்ண போகிற ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 95,000 வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சப்சிடி வைஸ் கேட்குற அமௌண்ட்டு. பட் இந்த அமௌண்ட்டுக்கு லைக் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி 335 வாட்ஸில் 1 கிலோவாட்டுக்குனா 335 வாட்ஸ் பேனல் பாலிகிறிஸ்டலில் 3 பேனல் யூஸ் பண்ணுவாங்க. பாலி தான் வரும், மோனோ வராது. ஃபர்ஸ்ட் திங். பிராண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வாரி, விக்ரம், லூமினஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஹையர் ரேட்டட் பிராண்ட்ஸ்லாம் கிடையாது. ஒரு நாமினல் குவாலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு பேனல் தான் கொடுப்பாங்க. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா பேனல் வந்துடும், ஸ்ட்ரக்சர் வந்துடும், ஆன் கிரிட்டுக்கு தேவைப்படுற ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் வந்துடும், அப்புறம் ஒயரிங்கு, கனெக்டர்ஸு, இந்த மாதிரி பேசிக் ஸ்டஃப்ஸ்லாம் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஒரு ஏசிடிபி டிசிடிபி பாக்ஸ் வந்துடும். இது வந்து வாங்கி சப்சிடி கொடுக்குற நாங்கள் வந்து மெட்டீரியலாக நாங்கள் கொடுத்துருவோம், இன்ஸ்டால் பண்ணி தரதுக்கு தேவைப்படுற எல்லாமே. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நெட் மீட்டரிங், அதாவது டொமஸ்டிக் பர்பஸ்க்கு போகிறீங்கன்னா நெட் மீட்டரிங்னு தான் ஒரு மீட்ரு வாங்கணும் அப்ளை பண்ணி கவர்மெண்ட்டில். ஸோ அந்த மீட்ரு மட்டும் உங்கள் டேரிஃப்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி மீட்ரு நீங்கள் அப்ளை பண்ணி ஈவியில் வாங்கிக்கலாம். இது டொமஸ்டிக்கு. கமர்ஷியலுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் நெட் மீட்டர் கிடையாது, அது நெட் ஃபீடிங் மீட்டர்னு சொல்லுவாங்க. என்னடா டிஃப்ரென்ஸு அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போது டொமஸ்டிக்கில் ஒரு 10 யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சம் சோலார் போடுறீங்க, சோலார்லேருந்து ஒரு 8 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா 10 யூனிட்ஸ் மைனஸ் 8 யூனிட்ஸ் போக 2 யூனிட்ஸுக்கு தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஸோ அதான் நெட் மீட்டரிங். எக்ஸ்போர்ட் ஆகிற அமௌண்ட்டும் இம்போர்ட் அமௌண்ட்டும் யூனிட்ஸும் மைனஸ் ஆகி டோட்டலாக வர வேல்யூக்கு தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. அந்த பேமெண்ட் போக மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸடாக லைக் 120 to 150 சம்திங் ஒரு அமௌண்ட் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இது கூட இப்போ வந்து லோக்கோமோட்டிவ் சார்ஜஸ்ன்னு ஒரு சார்ஜும் ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அமலுக்கு வருதுன்னு தெரில. இதெல்லாம் வந்து டொமஸ்டிக் பர்பஸ்க்கு. சரி, இதே வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு போடணும், நான் ஷாப் வச்சுருக்கேன், ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன், ஒரு எம்எஸ்எம்இ கம்பெனி ஒன்று இருக்குது, ஸோ எனக்கு வந்து நான் சோலார் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்டே வேறு. உங்கள் கான்செப்ட் பேர் என்னன்னா நெட் ஃபீடிங் கான்செப்ட். இதில் என்னடா ட்விஸ்ட் வச்சிருக்கு கவர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, சரி இது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு யூனிட் வந்து 10 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு தரும்போது கவர்மெண்ட் அது 4,000 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்த்தா மீதி 5,000 ரூபா நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இதனால என்னென்னா இது கொஞ்சம் ஜீரோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோலாம் கண்டிப்பாக பண்ண முடியாது. அந்த ஜீரோ பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஒரு லிமிட் தான். பட் ஸ்டில் நீங்கள் வந்து இப்போ ஒரு 1000 வாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2000 வாட்ஸுக்கு சோலார் பேனல் போடுறீங்கன்ற பட்சத்தில் உங்களோட காஸ்ட் வந்து ரொம்ப மினிமலாக நம்ம கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்குமே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது இப்போதைய ட்ரெண்டு. ஃப்யூச்சரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா என்னன்றது கவர்மெண்ட்டில் தான் நம்ம கேட்கணும். ஓகேங்களா, செகண்ட் திங்
இதே வந்து ஆன் கிரிட்ல நம்ம சப்சிடியோட தான் சோலார் பேனல் போடணும் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கிடையாது. இப்போ நெட் மீட்டரிங் அவைலபிளாக இருக்குது. இந்த டைமை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஸோ நெட் மீட்டரிங் வாங்கிக்கிறது நம்ம ஈபிலேயே அப்ளை பண்ணி ப்ரொசீஜராக நம்ம வாங்கிக்கலாம். செகண்ட் திங், நம்ம காஸ்ட் வைஸ் கம்பேரிஷன் போடுறப்ப சப்சிடியில் போடுறீங்கன்னா எக்ஸாம்பிள் 1 கிலோவாட்டுக்கு ஒரு 52,000 ஆகுது. 52,300 ஆர் 52,500 சம்திங் ஆகுது உங்களுக்கு சப்சிடியோட. ஆனால் அதில் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சரோட குவாலிட்டி வந்து ஆப்வியஸ்லி லோவாக தான் இருக்கும். அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டாப் நாட்ச் சூப்பராக இருக்கும் அப்படிலாம் பண்ணக்கூடாது. சப்சிடியில் வரும்போது அதுக்கான ப்ரைஸ் கட்டிங் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, பேனல்லையும் நடந்திருக்கும், ஸ்ட்ரக்சர்லையும் நடந்திருக்கும். இன்வெர்ட்டர் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பேனலுக்கு 25 வருஷம் 27 வருஷம் வாரண்டி வருது ஆப்வியஸ்லி. அப்போ 25 வருஷம் ஸ்ட்ரக்சர் நிற்கும். நீங்கள் வாங்கி போட்டுட்டு ஒரு 5 வருஷத்தில் ஸ்ட்ரக்சர் துரு பிடிச்சி உடஞ்சிருச்சு, இல்லை அதனால பேனலுக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா யாருக்கு நஷ்டம்? ஸோ போடும்போதே ஸ்ட்ரக்சர்லாம் குவாலிட்டியாக நம்ம போடுறது தான் மஸ்ட்டு. ஸோ நம்ம ஸ்பார்க்கி சொல்யூஷன்லேருந்து சோலார் இன்ஸ்டலேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேனல் சஜஷன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வாரி, விக்ரம், யூடிஎல் சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரி வாரி விக்ரம்னா மேக்ஸிமம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா ஜிஐ ஸ்ட்ரக்சர்லாம். ஸோ ஜிஐனா நீங்கள் லோக்கலில் இந்த கரண்ட் கம்பம், இந்த டெலிஃபோன் லைன்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, பல வருஷமாக நீங்கள் பார்த்த இடத்துல அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் ஆகிருக்காது. அது காரணம் அந்த ஜிஐ மெட்டீரியல் தான். அது வந்து ரஸ்ட் ஆகாத மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலில் எந்த லொக்கேஷனுன்றதை கேட்டு அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடுக்கு ஏற்ற மாதிரி பேனல் பிளேஸ் பண்ணுற ஆங்கிள் மாறும். ஸோ அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸாக ஒவ்வொரு கஸ்டமருக்கும் இடத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 கிலோவாட்டுக்கான சார்ஜஸ் பார்த்துக்கலாமே. நீங்கள் வந்து 335 வாட்ஸில் பாலி பேனல் 3 போட்டாலும் 445 வாட்ஸ் 450 வாட்ஸில் வந்து halfcutல மோனோபர்க் இந்த பேனல் போட்டாலும் சிமிலராக தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அவுட்புட் இந்த சென்ஸ் வந்து இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பீக் ஹவர்ஸ்னால் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வரைக்குமே நமக்கு பர் டேயில் பீக் சன்லைட் கிடைக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 1 கிலோவாட் போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 4 to 5 யூனிட்ஸ் உங்களுக்கு தாராளமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஐடியல் கண்டிஷன்ஸ்லாம் 6 and 7 கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஐடியலாக எல்லா டைமும் இருக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஸோ 1 கிலோவாட் ரஃபாக நீங்கள் 4 to 5 யூனிட்ஸ் நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பிராண்டட் பேனல்ஸாக போகிறப்ப நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த 4 to 5 யூனிட்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டுருக்கும். அந்த கண்டிப்பாக எல்லா பேனல்லையும் டீக்ரேடேஷன் இருக்கும். எந்த அளவுக்கு டீக்ரேட் ஆகுதுன்றது அந்த பேனலோட குவாலிட்டியை பொறுத்துக்கலாம். இப்போது நம்ம பண்ணிகிட்டு இருக்க வாரிலாம் பார்த்தீங்கன்னா டீக்ரேடேஷன் ரொம்ப கம்மி. அதோட சார்ட் நீங்கள் நெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆப்வியஸ்லி அதோட லைஃப் சைக்கிள், அதோட டீக்ரேடேஷன் வேல்யூ. ஸோ எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு 6 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணி தருது அப்படின்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு 5.7 யூனிட்ஸ் அந்த மாதிரி பாயிண்டில் தான் ரிடக்ஷன் ஆகும். பட் கவர்மெண்ட் சப்சிடியில் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி பேனல்ஸ் சும்மா லோ குவாலிட்டி பேனல்ஸ்லாம் நீங்கள் போடுங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டீக்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ 10 இயர்ஸ் கழிச்சு 1 கிலோவாட் வெறும் 3 யூனிட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா உங்களுக்கு டே டு டே டெய்லி லாஸ் தான் உங்களுக்கு. கரெக்டுங்களா? போக போக உங்களோட ப்ரொடக்ஷனாக வீட்டில் தேவைப்படுற யூசேஜ் அதிகமாக ஆகும். ஆப்வியஸ்லி கம்மியாகாது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி பேனலும் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்சிடியில் போட்டிங்கன்னா 1 கிலோவாட் போட்டிங்கன்னா 1 கிலோவாட் தான் இருக்கும். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அதில் எவ்வளோ கெப்பாசிட்டி அலோவ் பண்ணியிருக்காங்களோ அந்த லிமிட்டட் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம தேர்ட் பார்ட்டியாக போகிற எக்ஸாம் நம்ம தனியாக போட்டு இன்ஸ்டால் பண்ணி தரோன்ற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோவாட்டுக்கு ஆன்கிரிட் இன்வெர்ட்டர் போட்டு தரோம். 1 கிலோவாட் நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் கழிச்சோ இல்லை 3 இயர்ஸ் கழிச்சோ எக்ஸ்ட்ரா ஒரு ஏசி வீட்டில் ரூமில் ஆட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, யூசேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் இன்னொரு 3 பேனல் வாங்கி ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. இன்வெர்ட்டர் தொட வேணாம். இன்வெர்ட்டர் அதே இன்வெர்ட்டரில் நீங்கள் ப்ரொடக்ஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம தனியாக பண்ணுறப்ப தாராளமாக பண்ணிக்கலாம். பேனலோட குவாலிட்டி நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், ஸ்ட்ரக்சர் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸிங் என்னடா இதை சொல்லிட்டு இருக்காங்க எவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ 1 கிலோவாட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 53,000 சம்திங் வருது ஆன்கிரிட் சப்சிடியோட போறீங்க அப்படின்னா. இதே சப்சிடி இல்லாமல் தனியாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 to 15,000 ஆப்வியஸ்லி உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த 15,000 டிஃப்ரென்ஸுக்கு நீங்கள் ஒர்த்தான பேனலும் போயிடும், இன்வெர்ட்டரும் உங்களுக்கு வந்துடும். நாளைக்கு ஏதாவது ஃபால்ட்டு, ஏதாவது சர்வீஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கேட்கலாம். கம்பெனி ப்ராடக்ட்டு, கம்பெனி சர்வீஸ் இருக்குது, நம்மளும் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். எந்த இதுனாலும் நாளைக்கு ஆஃப்டர் சேல் சர்வீஸுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி திங்லாம் உள்ளே வர்றப்போ ஆப்வியஸ்லி பெட்டர் சாய்ஸ் வந்து நம்ம தனியாகவே ஆன்கிரிட் போய்க்கிறது தான். ஆஃப் கிரிட்டு தனியாக இப்போ யூசேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து பை மந்த்லி சைக்கிள் வருது.
சரி 2 மாதத்துக்கு ஒருக்கா நான் ஒரு 1000 ரூபா பில் கட்டுறேன், எனக்கு அது கம்மியாகணும் அப்படிங்கிற பட்சத்துலாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 1200 ரூபா பில் கட்டுறவங்களுக்குலாம் நீங்கள் வந்து நெட் மீட்டரிங் போகணுங்கிற அவசியமே கிடையாது, போகிறது சஜஸ்டபுளும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஆஃப் கிரிட் போய்க்கலாம். சின்ன லெவல் உங்களுக்கு பில்லெல்லாம் கம்மியாக தான் வருது, 1500 தான் வருதுங்கிறப்ப ஆஃப் கிரிட் போய்க்கிறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அதில் நம்ம ஒமேகாலே பார்த்தீங்கன்னா லித்தியம் இன்வெர்ட்டர்ஸ் இருக்குது நிறையா. ஸோ 1 கிலோவாட்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் பேட்டரி ரெண்டும் சேர்த்து 50,000 வரும். அப்புறம் வந்து சோலார் இன்ஸ்டலேஷன் 1 கிலோவாட்டுக்கு 445 வாட்ஸு வாரி பிராண்டில் மோனோபர்க்கு ஹாஃப் கட் பேனல். ஹாஃப் கட்டு பேனல் இன்ஸ்டலேஷன் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இது ஒரு 45 வரும். 45 ப்ளஸ் அது ஒரு 95,000 உங்களுக்கு பட்ஜெட் லித்தியமில் போனீங்கன்னா. இதே லெட் ஆசிடில் போனீங்கன்னா 1 கிலோவாட் 1.5 கிலோவாட் எம்பிபிடி இன்வெர்ட்டர் ப்ளஸ் 158 C10 கிரேடில் லெட் ஆசிட் பேட்டரி ரெண்டும் சேர்த்திங்கன்னா 28,500 வரும். இது ஒரு 45,000 உங்களுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டலேஷன். ஸோ இந்த காம்போ நீங்கள் தாராளமாக போய்க்கலாம், உங்களுக்கு ஒர்த்து அவுட்புட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். லித்தியம் போகிறது இன்னும் பெஸ்ட்டு, ஏன்னா லைஃப் அதிகம், உங்களுக்கு பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் இல்லை, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இல்லை, காம்பேக்ட்னஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆன் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. பட் அதுக்கு லித்தியம் தான் பெஸ்ட்டு, லெட் ஆசிட் வேஸ்ட் அப்படிலாம் கிடையாது. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேட்டரிஸ் யூஸ் பண்ண கற்றுக்கணும். தேவையில்லாத இடத்துக்கு தேவையில்லாத பேட்டரி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் ஆஃப் கிரிட் போகிறதுனாலும் நம்மகிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆன் கிரிட் போகிறீங்கனாலும் நம்மகிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. சப்சிடியில் தான் எனக்கு வேணும்னீங்கனாலும் அதுக்குமே நம்மகிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. சோலார் பேனல் ரிலேட்டடாக எந்த queries இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கீழே மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கோ இல்லை வந்து இமெயில் ஐடிக்கோ நீங்கள் ஒரு மெயில் போடலாம். we will call you as soon as we get it. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த 45க்கு நான் என்ன பண்ணணும் நான் சொல்லவே இல்லை. 45,000க்கு உங்களுக்கு என்னென்ன வரும்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாரியில் 445 வாட்ஸு மோனோபர்க்கில் ஹாஃப் கட் பேனலு 2 பேனல் வரும். அதுக்கு தேவையான டிசி கேபிள், MC4 கனெக்டரு, அப்புறம் டிசி கேபிள் வந்து 4² mm. ஓகேங்களா? அப்புறம் ஸ்ட்ரக்சரு, ஜிஐ ஸ்ட்ரக்சரு, லேபர் சார்ஜ் ஆட் ஆகிடும், ஒயரிங் அண்ட் கனெக்டர்ஸ் ஆட் ஆகிடும், எர்த்திங் ராடு கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம், எர்த்திங் ராடும் ஆட் ஆகும், டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே சேர்த்து தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டிரான்ஸ்போர்ட் வந்து ஐடியல் கண்டிஷன் மென்ஷன் பண்ணி தான் நாங்கள் போட்டிருக்கோம். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ஆர்டர்ஸ் வருதுங்கிற பட்சத்தில் மேபி ஒரு 1000 rupees 1500 முன்ன பின்னா ஆகலாம். ஓகேங்களா? செகண்ட் திங், நான் இன்றைக்கி டேட்டுக்கு பேனலோட ப்ரைஸை வச்சு தான் இந்த கோட் பண்ணியிருக்கேன். 1 மாதமோ 2 மாதமோ கழிச்சு இதே வீடியோ பார்த்துட்டு எனக்கு அந்த ப்ரைஸ் சொல்லலையே அப்படின்றது தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அந்த டைமில் ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா ஆப்வியஸ்லி நாங்கள் பண்ணி தான் கொடுப்போம். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒயரிங் கனெக்டர் எல்லாம் டிசி ஒயர் தான் கொடுத்து தரும். ப்ராப்பரான டிசி ஒயரிங் கனெக்டர் தான் வரும். MC4 கனெக்டர்லாம் வாட்டர் ப்ரூஃப் கனெக்டர் தான், குவாலிட்டி ஹெவியாகவே இருக்கும். அது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். அப்புறம் ஹாஃப் கட்டுன்னு சொல்கிறேன், அது என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்காதீங்க. நார்மலாக ஒரு மோனோ கிறிஸ்டலைன் பேனல் எஃபிஷியன்சி வைஸ் பேசிங்கன்னா பாலியில் வந்து ஒரு 15 to 19% எஃபிஷியன்சினா மோனோவில் 20-25 வரைக்குமே எஃபிஷியன்சி போகும். ஓகேங்களா? அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. செகண்ட் திங் வந்து மோனோலேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இப்போ போனது என்னென்னா, நார்மல் மோனோ கிறிஸ்டலைனு, இன்னொன்று ஹாஃப் கட்டு. என்னென்னா உள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் செல்ஸ் மோனோ கிறிஸ்டலைனில் ஒரு 72 செல் பேனல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஹாஃப் கட்னா 72 பாதியாக எடுங்களேன், 2ஆக பிரித்த மாதிரி ஆகிடும். சைஸ்லாம் ஒன்று தான், 72 செல்லில் டபுள் டைம் பண்ணிங்கன்னா 144 செல். ஸோ உள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் சோலார் சிலிகான் செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 144 செல்ஸாக மாறிடும். இதில் என்னடா பெனிஃபிட் அப்படிங்கன்னா, நமக்கு ஷேடோ அடிக்கிறப்ப ஒரு பார்ட்டில் ஷேடோ அடிச்சிச்சுனாலுமே நார்மல் 72 செல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டில் ப்ரொடக்ஷன் ஆகிற கரண்ட் அப்படியே கட் ஆகிடும் ஃப்ளோ. பட் ஹாஃப் கட்டில் என்ன ஆகும்னா, அந்த ஒரு செல்லே 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த பார்ட்டில் ஷேடோ அடித்தாலும் இந்த பார்ட்டோட ப்ரொடக்ஷன் தான் கட் ஆகும், மீதி ஹாஃப் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இதனால உங்களுக்கு ஓவரால் எஃபிஷியன்சி ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் மேஜர் பெனிஃபிட் ஹாஃப் கட்டுக்கு. ஸோ நம்ம கொடுக்கும்போது நம்ம ஹாஃப் கட் தான் ப்ரிஃபர் பண்ணி தரோம் ஆப்வியஸ்லி. ஸோ இப்போ புதுசாக பைஃபேஷியல் வந்துருக்கு. பைஃபேஷியலோட எஃபெக்டிவ்னஸ் வந்து அந்தளவுக்கு இன்னும் ப்ரூவன் ஆகலைன்றதுனால பைஃபேஷியல் நாங்கள் இன்னும் போகலை. பட் மோனோ கிறிஸ்டலைனில் ஹாஃப் கட்டு பக்காவாக இருக்குது. உங்களுக்கு யோசிக்காமல் நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணலாம். புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா கட்டும்போதே நெட் மீட்டரிங் வாங்கிடுங்க, அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டு. ஒரு ரூமுக்கு காசு செலவு பண்ணுற மாதிரி ஒரு பேனல் 1 கிலோவாட்டோ 2 கிலோவாட்டோ பேனலுக்கு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ஒரு 1 lakh 1.5 lakhஸில் அழகாக சூப்பராக ஒரு செட்டப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் க்ரீன் எனர்ஜி ஒரு பக்கம் ப்ரொமோட் பண்ணிடுங்க, கார்பன் எமிஷனையும் கம்மி பண்ணலாம். இன்னொரு பக்கம் உங்களுக்குமே வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கும். காஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இப்போ இபி பில்லு வேறு என்ன ஆக போகுது, இந்த 100 யூனிட்டும் டிவிலாம் கேன்சல் பண்ண போகிறாங்க போல். ஸோ ரெடியாக இருந்துக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்ம சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, பை.